மக்கள் வெற்றி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழகத்திற்கு தண்ணீர் வேண்டி தஞ்சையிலே எதிர்க்கட்சி தலைவர் பொதுக்கூட்டத்திலே உரையாற்றும் பொழுது பெண்களுக்கு எதிராக இரட்டை அர்த்த வார்த்தையிலே பேசிவிட்டார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்ததின் விளைவாக காவல்துறை கைது செய்வதற்கான வேலைகளை ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் அவர் பேசியது பெண்களுக்கு எதிராக பேசியது குற்றம், அவரை கைது செய்வதும் தேவையற்றது என விமர்சிக்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு கண்ணியமிக்க பதவியில் இருக்கக்கூடியவர் பெண்களுக்கு எதிராக ஒரு காவிரி நீர் பெற வேண்டும் என்று நோக்கத்திலே நல்ல நோக்கத்திலே அவர் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலே அந்த வார்த்தை தேவையில்லாதது, அதை தவிர்த்திருக்க வேண்டும். இனி வருங்காலங்களில் அதுபோல் பெண்களுக்கு எதிரான வார்த்தைகளை உபயோகிக்காமல் நாம் எந்த நோக்கத்திற்காக கூட்டத்திலே பங்கு பெறுகிறோமோ அதை பற்றி தான் விமர்சிக்க வேண்டும், பேச வேண்டும். இதற்கு முன்பாக கூட திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களும் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் சிக்கி பிணையில் தான் இருக்கிறார். இவர்கள் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக இந்த போல பேசுவது ஒரு கண்டிக்கத்தக்கது. விவசாயிகள் நீர் இல்லாமல் பயிர்கள் கருகும் பொழுது அவர்கள் மனவேதனையிலே பங்கு பெற்று நீங்கள் அதற்கான ஆலோசனைகளும் அதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டுமே ஒழிய தேவையில்லாமல் பொதுக்கூட்டத்திலே பேசி வம்புக்கு இழுத்து இப்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி மோசமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது. விவசாயிகள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதா அல்லது கடனை எப்படி அடைப்பது என்று அவர்கள் கவலையில் இருக்கும் பொழுது நீங்கள் கண்ணியமிக்க பேச்சை பேசாமல் காரியத்திலே கண் வைக்க வேண்டும். நீரை பெற்று அவர்களுக்கு வழங்கியிருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். எனவே வருங்காலங்களிலாவது ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு விவசாயிக்கு கர்நாடக அரசிடம் தண்ணீர் பெற்று வழங்குங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.